ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெட் கலர் ரோஸ் வச்சு ரொம்ப அழகான ஜடவேணி ரெடி பண்ணலாம். ஜடவேணி ரெடி பண்ணுறதுக்காக ரோஸ் பெட்டல்ஸை நம்ம இந்த மாதிரி தனியாக உதுத்து எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற சின்ன சின்ன ரோஸ் பெட்டல்ஸை, அதுக்கப்புறமா சுற்றியும் இருக்கிற ஏதாவது அடிப்பட்ட ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தாலும் அதையும் எடுத்துருங்க. அடுத்து ரெட் ரோஸ் வேணி கூட கலந்து வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி பேபி ப்ரீத் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ளவர் வந்துட்டு சிட்ஸின்னு கூட சொல்லலாம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பூ மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அப்படி இல்லை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பூக்கடைங்களில் நம்ம சொல்லி வச்சுருந்தோமா, ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சுருந்தோமா, அவங்க வந்துட்டு நம்மளுக்கு அவங்க பூ ஆர்டர் பண்ணும்போது இதையும் ஆர்டர் பண்ணி தருவாங்க. நம்ம வந்துட்டு இன்றைக்கி ரோஸ் வேணி ரெடி பண்ணுறதுக்கு இந்த பூ ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது. அதனால் இந்த மாதிரி ஒரு 2-3 கொத்து மட்டும் எடுத்து நம்ம வந்து நூலில் கட்டிக்கலாம். சாதாரணமாக பூ கட்டுற நூல்லையே கட்டி 2 முடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு நாட் போட்டுருங்க, நல்லா இருக்குமா. இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம கோர்க்கும் போது இது அங்கங்கே கோர்த்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூ கட்ட தெரிஞ்சால் ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு 2 முடி போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் குண்டான கொஞ்சம் பூ கட்ட நூலில் கூட நம்ம கட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் டிஸ்டர்பாக இருக்காது. ரொம்ப சின்ன நூலில் தான் கட்டணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம கொத்து கொத்தாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா, நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பேபி ஃப்ரீத் ஃப்ளவரையும் கோர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எந்த ஊசி இருக்குதோ அந்த ஊசியை எடுத்துக்கலாம். அதில் வந்து ரெட்டை அந்த மாதிரி பூ கட்டுற நூல் வந்து ரெட்டை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடைசியாக ரோஸ் காம்பு வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி ஒரு கண்ணி கட்ட முடியல அப்படின்னா ஒரு முடி போட்டுக்கலாம், அவ்வளோதான். அடுத்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். கோர்க்கிறதுக்காக நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டே பெட்டல்ஸை மடித்து கோர்க்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வெஜிடபிள்ஸோ இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஷீட்டில் நம்ம இந்த மாதிரி ஊசியை குத்தி வச்சுக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் அடுத்து மடிக்கிறது பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மடித்து எடுத்து நம்ம கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்க்கும் போதே பார்க்குறதுக்கு ரொம்ப ரெட் கலரில் சுருளாக ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த பெட்டல்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சிக்கலாம். அதோட மேல் பகுதி, இதழோட ரோஸ் பெட்டல்ஸோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா ரவுண்டாக ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த பெட்டல்ஸ் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணி. இந்த மாதிரி நம்ம ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்க்கும் போதே அந்த காம்பை வந்துட்டு அடியில் இருக்கிற அந்த ஒயிட் கலரில் அந்த பெட்டல்ஸோட அடிப்பகுதியில் இருக்கிற அந்த வெள்ளை கலர் காம்பை வந்துட்டு கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா கோர்த்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சுருட்டி ஒன்றும் பின்னாடி ஒன்றா நம்ம கோர்த்துக்கலாம். நல்லா நெருக்கமாக ஒன்றும் பின்னாடி ஒன்றா கோர்க்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரவுண்டாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, ஊசியில் ஒன்றும் பின்னாடி ஒன்று இருக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. இதே நம்ம வந்து நூல் நகர்த்தி விடும்போது நெருங்கிக்கும், அது ரவுண்டாகிக்கும். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி பெட்டல்ஸை கோர்த்துக்கலாம். மடிக்கிறதுமே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக மடிச்சிக்கலாம். சென்டராக பார்த்து கோர்க்க வேண்டாம், கொஞ்சம் வெளியில் தள்ளி கோர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டும் கோர்த்த வாட்டி கூட அதோட ரோஸ் பெட்டல்ஸோட அந்த கீழ் பகுதியில் வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணிடலாம். நம்ம ரோஸ் வேணியில் இருக்கிற அந்த ரோஸ் பெட்டல்ஸோட அந்த ஒயிட் கலரை அந்த பின்னாடி கொஞ்சமாக சின்னதாக ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணும்போது தான் இந்த பேபி ஃப்ரீத் ஃப்ளவர் வைக்கும்போது கொஞ்சம் எடுப்பாக தெரியும். அடுத்தது பாருங்கள், நான் இந்த மாதிரி செட்டாக நம்ம வந்து ஒரு செட்டாக நம்ம கட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா நூல் போட்டு, அதை வந்து இந்த மாதிரி நூல் போட்டு கட்டினதுனால அது கொத்தாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக கோர்த்துக்கலாம். தனித்தனியாக இருந்தால் கோர்க்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கொத்தாக நான் நூல் போட்டு கட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டு நம்ம நூலோட கடைசி பக்கத்தில் இந்த மாதிரி தள்ளிக்கலாம். நான் கோர்க்கிறதுக்கு முன்னாடி ரோஸ் பெட்டல்ஸில் அடிப்பகுதியில் இருக்கிற அந்த வெள்ளை கலரில் கட் பண்ணிக்க சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்கள் இந்த மாதிரி கம்மியாக தான் கட் பண்ணி கோர்க்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கோர்க்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லை கோர்த்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்காக இருந்ததுன்னா கட் பண்ணிகிட்டே கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு ஒரு 2 சுற்று 3 சுற்று கோர்த்துட்டு நம்ம இந்த பேபி ஃப்ரீத் ஃப்ளவரை வந்துட்டு அங்கங்கே கோர்த்து நகர்த்தி விடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கோர்த்து நகர்த்தி விடும்போது பேபி ஃப்ரீத் ஃப்ளவர் மட்டும் அதோட ஆப்போசிட்டாக வர மாதிரி கோர்த்து நகர்த்தி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரோஸ் வேணி ஃபுல்லாகவே அங்கங்கே ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு அளவெல்லாம் கிடையாது, வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஒன்று தான் வைக்கணும்னு. நம்மளுக்கு அங்கங்கே ரொம்ப நெருக்கமாகவும் வேண்டாம், ரொம்ப தூரமாகவும் வேண்டாம். இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒயிட் கலர் ஃப்ளவரு. நான் பேசுகிறது அவ்வளோக்கு புரியலனா கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம முன்னே இருந்ததை விட பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம கோர்க்கும்போது தான் கொஞ்சம் தள்ளி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கோர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி ரோஸ் வேணி செட்டு கோர்த்த வாட்டி அதோட ரோஸோட அந்த அடிப்பகுதியில் இருக்கிற ஒயிட் கலரை கட் பண்ணுறதுனா நம்ம இந்த மாதிரி 2 விரல்களில் அழுத்தி பிடிச்சிட்டு தான் கட் பண்ணணும். அவ்வளோதான், ரோஸ் வேணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ரெட் கலரில் அங்கங்கே ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கடைசி பகுதியில் ஒரு கண்ணி கட்டுறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு முடி போட்டு அந்த முடிக்குள்ளே இந்த மாதிரி ரோஸ் காம்பு வச்சு நல்லா இறுக்கமாக அதுக்கு மேலே 2-3 முடி கூட போட்டுக்கிட்டோமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடைசி பக்கமாக முடி போடுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பக்கம் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக முடி போட்டுருவோம், கடைசி பக்கம் முடி போடுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் காம்பு பெருசாக வச்சு நம்ம முடி போட்டுட்டு கூட அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக விட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக ரோஸ் வேணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.